அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா பெற்ற வெற்றியை போல பெறுவோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த உறுதியை அவர் கொடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகள் இன்னும் முடிவை அறிவிக்கல. பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இன்னமும் கூட்டணி முடிவை அறிவிக்காம இருக்கிறாங்க. இந்த நிலையில ஜெயலலிதா போன்ற வெற்றியை எப்படி இவர் அடைய போறார் அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஜெயலலிதா போல வெற்றியை பெற உறுதியேற்போம் இபிஎஸ், கூட்டணி முடிவை அறிவிக்காத பாமக, தேமுதிக எப்படி சாத்தியப்படுத்துவார் எடப்பாடிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திருமிகு சிவசங்கரி பங்கேற்கிறாங்க. பாமகவிலிருந்து திரு கணேஷ்குமார் பங்கேற்க இருக்கிறார். வலசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். சிவசங்கர், எப்படி சாத்தியப்படுத்த போறார்? 2014 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெற்றது பிரம்மாண்ட வெற்றி. அந்த வெற்றியை சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிறது முக்கியமான இலக்கு. எப்படி சாத்தியப்படுத்த போறார் திரு எடப்பாடி? ஏன் சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நான் கேட்கிறேன். சாத்தியப்படுத்த முடியாத விஷயங்களை சாதித்து காட்டியவர் எடப்பாடியார் சார். சொல்லல சாத்தியப்படுத்த மாட்டார்னு கேள்வி அந்த டைட்டிலுக்காக எப்படி சாத்தியப்படுத்துவாருங்கிறது ஸ்ட்ராட்டஜி குறித்து. அதுதான் ஏன் சாத்தியப்படுத்த முடியாதுன்றதுக்கு நான் சொல்ல வரேன். சாத்தியப்படாத விஷயங்கள்லாம் சாதித்து காட்டியவர் தான் எடப்பாடியார். கிட்டத்தட்ட ஒரு சாமானியராக அரசியலில் வந்து கவர்ச்சி என்று சொல்லுவாங்க. அந்த கவர்ச்சிகளை தாண்டி ஒரு சாமானியர், கட்சிக்கு அல்லாமல் ஒரு முதலமைச்சராகவும் இருந்தார். இன்னைக்கு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்காருன்னா அப்போ அவரால் எல்லாரும் சாதிக்க முடியும். அம்மாவே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு 60 சீட்டு வாங்கும்போது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆண்ட பிறகு பல்வேறு விமர்சனங்களுக்கு நடுவில் பல்வேறு பிரச்சனைகள் உடைந்த கட்சி இணைத்து இரட்டலையை பெற்று ஒரு 75 சீட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் 3% ஓட்டு வித்தியாசத்துலனா அப்போ எல்லாமே புள்ளி விவரங்களோடு இருக்கு. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் சார். பிளாஸ்டிக் ஒழிப்பு இந்தியாவில் 2014 வெற்றியை, நாடாளுமன்ற வெற்றியை ஒப்பிடும்போது ஜெயலலிதாங்கிற பெரிய ஆளுமை, தனித்த அதிமுகவுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் இருந்தது. கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தைரியமாக ஒரு முடிவை எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமாக மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ பிரதமர் வேட்பாளர் வேண்டான்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கூட்டணிக்காக காத்துட்டு இருக்காரு, யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இல்ல சார். திமுகவிலிருந்து கட்சிகள் வருமான்ற எதிர்பார்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதிமுகவிலிருந்து அதிருப்தியில வெளியே போயிருக்காங்க திரு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள். இந்த சூழல்ல அவர் ஜெயலலிதா போன்ற வெற்றின்னு ஒப்பிடுவதுங்கிறது எப்படி சாத்தியம்? இல்ல கண்டிப்பா இல்ல சாத்தியம். எப்படின்னா அண்ணா திமுகக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு சார். இந்தியா முழுக்க வாரிசு அரசியலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் கிடையாது. இங்க உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள். அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா எங்களுடைய கட்டமைப்பு, எங்களுடைய 1.5 கோடி தொண்டர்களை இன்னைக்கு 2 கோடி 10 லட்சம் உறுப்பினர்களா மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தலைவர்கள், புரட்சி தலைவர், இரட்டை இலை, அம்மாவுடைய சாதனைகள், புரட்சி தலைவர் சாதனை. அது மட்டும் இல்லாம தாய் 8 அடினா 16 அடி. அதான் சொல்றேன், இந்தியாவே பிளாஸ்டிக் ஒழிப்பை கொண்டு வராத போது தமிழ்நாட்டில் முதல்ல பிளாஸ்டிக் ஒழிப்பை கொண்டு வர உச்சபட்சமா கொரோனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சாரு சார். அந்த அளவுக்கு மக்களை பாதுகாத்தாரு. பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். குடிமராமத்து பண்ணி, நீர் மேலாண்மை, தலைவாசல் பூங்கா. இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது, அந்த விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு தோழனா இருந்தாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு செக்டர்ல ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போது களம் சிறப்பா இருக்கு. இங்க களம் திமுக அதிமுக போது இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில் இருக்க அவலங்களை இன்னைக்கு மக்கள் வேதனையில இருக்கும் போது கொந்தளிச்சு போயிருக்காங்க சார். அப்ப எங்களுடைய நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. சாத்தியப்படுத்துவார் நம்பர்ல உறுதியா மக்களும் நம்புறாங்க, நாங்களும் நம்புறோம். நம்பலாமா ஷபீர்? சாத்தியப்படுத்திடுவாரா? ஜெயலலிதா பெற்ற வெற்றியை போல வெற்றின்னு சொல்றார். வெற்றி சாத்தியமாகுமா இல்லையா அப்படின்றது தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஏன்னா வெற்றிக்கான அந்த முதல் படிக்கட்டை அவர் கடப்பாரா அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். நீங்க பாஜகவிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைக்கப்படும் அப்படின்னு தான், மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு தான் அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ அந்த விஷயத்தை நோக்கி அதிமுகவை நகர்த்த முடியுமா அப்படின்றதான் அவர் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஒரு பக்கம் நகர்த்த முடியல இல்ல, பாஜக இப்ப பாஜக அதிமுக 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. அதுல எது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அரித்மெட்டிக் வைஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த், ரிசோர்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுக தான் பெட்டர் சாய்ஸ்.
பட் இன்னொரு பக்கம் வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா மீண்டும் வந்து ஒன்றியத்துல நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதற்கான ரெபகேஷன்ஸ் வந்து ஏதாச்சும் நமக்கு இருக்குமோ அப்படின்றது இருக்கு. ஏன் பயப்படணும்? ஏன்னா உங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்ணல. ஒரு கட்சி ஆபீஸ்க்குள்ள போய் கூட்டணிக்கு வரீங்களா இல்லையான்ற பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்தல. பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல இருந்து, டொனேஷன்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னும் போது இந்த ஒரு சமாச்சாரத்துக்கு மட்டும் அவங்களால வெளிப்படையாக வந்து பயன்படுத்த முடியல. மறைமுகமாக பயன்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. ஸோ அந்த அச்சம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. பட் அதுலயும் உங்களுக்கு வந்து என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு 2026 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு 26. ஆனா இப்ப 24 முக்கியம் தானே. பட் 24ல நீங்க களம் அமைத்தால் தான் 26ல உங்களால நிக்க முடியும். இப்ப இந்த தேர்தலை முக்கியமானதாக பார்க்கல. இந்த தேர்தல்ல அவர் அதற்கான 2026க்கான களத்தை அமைக்க வேண்டும். 24ல அமைக்க வேண்டும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புவது பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் தான் போவோம். ஏன்னா நீங்க அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கட்சி எதுவோ அதோட போனாதான் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளும் அதுக்கப்புறம் வந்து 2026க்கான அந்த களம் என்பது உங்க கையில இருக்கும். நீங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்றதா. ஒண்ணு இன்கம் டாக்ஸ் ரைட். இது வந்து வின்வின் மெத்தடா? பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் வின்வின் மெத்தடா? ரெண்டு பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்களா இந்த நாடாளுமன்ற தேர்தல்? சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2024ல நீங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களுக்கு 26க்கான அந்த களம் அப்படின்றது ரொம்ப கடினமாயிரும். இப்ப ஏன் இந்த கட்சிகள்லாம் வந்து நாங்க என்டிஏ கூட்டணியில இல்ல அப்படின்றத யாருமே சொல்லலையே. கூட்டணியில இருந்த கட்சிகளை வெளிப்படையா சொல்ல மறுப்பது ஏன்? ஏன்னா அவங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு எது சரியோ அதுதான் செய்வார்கள். உங்களுக்கு இப்ப பாமக பாத்தீங்கன்னா 9 சீட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 சீட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அதிமுக கூட. நேற்றைய தினம் கூட வந்து முன்னாள் அமைச்சர் திரு CV சண்முகம் போய் டாக்டர் ஐயாவை சந்திச்சு வராரு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. தேமுதிக கிட்டையும் வந்து அதிமுக பேசிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து EPS கையாளுகிறார் அப்படின்னு தான் தகவல். மற்றவங்களுக்கு எல்லாம் யாருக்கு என்ன பேச்சுவார்த்தை, என்ன டேர்ம்ஸ் அப்படின்றது தெரியல. பட் ஏதோ ஒரு கட்டத்துல இது கிராக் ஆகும் அப்படின்றது அதிமுகவுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி EPS வந்து பாமகவையும் அதிமுகவையும் தன் பக்கம் கொண்டு வந்தால், தேமுதிகவையும் கொண்டு வந்தால், பாமகவையும் தேமுதிகவையும் கொண்டு வந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாஜகவை ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. இப்ப TMC போன்ற கட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்க முடியல. GK வாசன் சொல்லிட்டாரு, நான் வந்து வேற வழி இல்ல பாஜக பக்கம் போறேன், நானு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்றத வெளிப்படையாவே அவர் கன்வே பண்ணிட்டாரு. அவருக்கு ஏதோ GK வாசனுடைய தேர்வு பாஜக தான். இல்ல, GK வாசனுடைய தேர்வு பாஜக. ஆனால் GK வாசன் கட்சி, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய தேர்வு பாஜகவாக இல்லை, அந்த அதிமுகவாக இருக்கிறது. அந்த கட்சிகளிலும் வந்து ஒரு முணுமுணுப்பு அப்படின்றது இருக்கு. சோ இந்த தலைமை ஒரு விஷயத்த நினைக்குது, தொண்டர்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க அப்படின்ற போது அது ரெண்டுமே சிங்க் ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. சோ கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பரை காமிக்கணும், டெபாசிட்டை இழக்க கூடாது. அப்புறம் ஒரு என்ன சொல்றது, இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி பிஜேபி வேவ் இருக்கு, ஒரு ஆன்டி பிஜேபி மூட் இருக்கு அப்படின்னும் போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பெஸ்ட் சாய்ஸ் அதிமுக தான். பெரிய எதிர்பார்ப்போட தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. பாமக கூட்டணி தொடர்பா என்ன முடிவெடுக்க போறாங்க? அதிமுக பக்கம் போறாங்களா, பாஜக பக்கம் போறாங்களான்னு என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு பாமக பொறுத்தவரை? பேச்சுவார்த்தை எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போய்கொண்டுதான் இருக்கிறது. அதை பொறுத்தவரை எந்த யாரோட போயிட்டு இருக்கு அது எல்லாம் அது சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக இந்த நேரத்தில் சொல்லிட முடியாதுல்ல. எங்களை பொறுத்தவரை இது வந்து இட்ஸ் டூ early. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை, இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் காலங்களில் ஒரு நாள் கூட மிகப்பெரிய நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய எதை அடிப்படையா வச்சு உங்க கட்சியின் முடிவு இருக்கும்? தொகுதி எண்ணிக்கையா, இல்ல நீங்க கேட்கிற தொகுதிகளா, இல்ல வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகளா, இல்ல மூணுமா? எதை வச்சு நீங்க முடிவெடுப்பீங்க? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கும். எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அதற்கான கூட்டணி தான் நாங்கள் தொடர்ந்து. அதுக்கு உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் வந்து அதிமுக தான் ஷபீர் சொல்றாங்க. இதுதான் பெட்டர் சாய்ஸ், அதுதான் பெட்டர் சாய்ஸ் இல்லை. நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் தான் எங்களுக்கு பொறுத்த. அந்த ஆப்ஷனும் வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த எங்க பொதுக்குழுல தீர்மானம் எடுக்கும் போது தெளிவாக
தெளிவாகவே சொன்னார். ஏன்னா 6 மாத காலத்துக்கு முன்னாலே எங்களுடைய தேர்தல் வேலைகள்லாம் நாங்கள் துவங்கி தனியாக நிற்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற முடிவில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக எங்களுக்கான 26 தனித்து போட்டி பாமகன்னு திரு அன்புமணி சொன்னாரு. 24 அந்த சாய்ஸ் இருக்கு. மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும், 26 தனித்து போட்டின்லாம் சொல்லலை. 26ல் பாமக தலைமையிலான ஆட்சி அமைவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த 24 கூட்டணி அமையும் தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய ஸ்டாண்டில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய அங்கீகாரம். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10.5% இடஒதுக்கீடுக்காக எங்களை நாங்கள் தியாகம் செஞ்சு தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இந்த வாட்டியை பொறுத்தவரை எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லாத பொழுது இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்தல். ஸோ இதை பொறுத்தவரை நாங்கள் இங்கே தனியாக நின்று போட்டியிட்டு பிரதமர் வேட்பாளரை எல்லாம் முன்னிறுத்துவதற்கான சாத்தியக்கூறு எங்களிடம் இல்லை என்று தான் நாங்கள் வந்து தெளிவாகவே. ஓகே, அப்போ பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்துகிற பாஜக அப்படின்றது உங்க சாய்ஸா இருக்கலாமா, இல்லை பிரதமர் வேட்பாளரே வேண்டாங்க எலெக்ஷனுக்கு இது அப்படின்னு சொல்ற அதிமுக உங்க சாய்ஸ்? நாங்கள் இதை சொல்கிறோம் இல்லைங்களா, நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. எங்கள் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பலத்தை வச்சு தான் நாங்கள் வந்து யார் பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் எங்களால் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் 2004 தேர்தலில் 2 அமைச்சரை வச்சுருந்தோம். அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சாதித்தோம். அன்னார்தான்றதெல்லாம் இல்லை. எங்களால் என்ன சாதிக்க முடியும், எங்களுடைய பலத்தை வைத்து எதெல்லாம் நாங்கள் வந்து சாதிக்க முடியுமோ எங்கள் பலத்தை நம்பி தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம். இல்லை, திரு அன்புமணி பாஜக பக்கம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதாகவும், திரு ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதாகவும், அந்த கருத்து வேற்றுமையில் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் நெருடல் இருக்கிறதாகவும் செய்திகள். அப்படின்னு யார் சொன்னது? செய்திகள் வருது. செய்தி 1000 சோர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஷபீர் கூட சோர்ஸ். இப்போ நாங்கள் எங்க பேச்சுவார்த்தை கான்ஃப்ளிக்ட் இருக்கு. 1000 உண்மைகள் இருக்கலாம். இப்போ ஷபீர் சாரே உண்மைன்னு சொல்றாருன்னா அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? நீ காலையில் கூட சொன்னாங்க 3 எம்எல்ஏக்கள் சென்றாங்க, இபிஎஸ் சந்திச்சாங்க, பார்த்தாங்க. எங்களுக்கே நாங்கள் கீதா ஜீவனை தான் பார்க்க போனோம். நேற்று சட்டமன்றம் கீதா ஜீவனை மட்டும் இல்லை, இன்னும் 2 அமைச்சரை சேர்த்து தான் அவங்க பார்த்தாங்க. நேற்று சட்டமன்றம் முடிஞ்சது. அவங்க தொகுதிக்கு ஏதோ தேவைன்றது திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அடுத்து சொல்லுங்க. அடுத்து வேற யாரும் சந்திப்போம், போற வழியில யாரையும் சந்திச்சா கூட அவங்க கூட ஒரு குறிப்பிட்ட லாபம் கூட இல்லாம அரசியல்ல எதுவும் நடக்கிறது இல்லை, அப்படிதானே சார்? அதுல ஒன்றும் மாற்று கருத்து குறிப்பிட்ட லாபம், குறைந்தபட்ச லாபம் கூட இல்லாம, ஒரு கணக்கே இல்லாம ஏதாவது ஒரு நகர்வு நடக்க 100% இல்ல 100%. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கதானே செய்யும், ஒரு யூகம் இருக்கதானே செய்யும். அதுதான் சொல்றேன். இப்ப எங்களுடைய டெசிஷனை நீங்களே எடுக்கிறீங்கன்றதானே எங்களுடைய பார்வை. இப்ப நீங்க என் கூட நட்பா இருந்தா அது ஒரு செய்தி, திரு நித்யானந்த் கூட நட்பா இருந்தா ஒரு செய்தி, மேடத்தோட நீங்க நட்பா இருந்தா ஒரு செய்தி, ஷபீரோட நட்பா இருந்தா ஒரு செய்தியை சொல்லும். அது கரெக்டா? அப்போ நீங்க கட்சியா ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா அது ஒவ்வொரு நகர்வும் முக்கியம் இல்லையா? அதாவது நான் யார் கூட நட்பா இருக்கணும், நான் யார் கூட பேசணும்ன்றதை யார் முடிவு பண்ணணும்? இல்ல டெசிஷனை நீங்க வெளிப்படையா சொல்லாதது. என்னுடைய நண்பர் இவர், நான் இவர்கிட்ட நட்பா தான் பேசுறேன், இவர்கிட்ட நான் சும்மா போற வழியில பேசுறேன், வழியில பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போறேன். யாருமே ஒரு முடிவுக்கு வர முடியாம திணறோம். அதுதான் பிரச்சனை. முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பாமக இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பாமக இருக்கு. அது இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாரும் திணறாங்க. நீங்க ஒரு முடிவு காரணம் என்னவென்று சொன்னால், ஓட் பேங்க் நிரூபிச்ச ஒரு கட்சி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற வலிமையை கூட்டிட்டே இருக்கணும், நிறைய சீட்டு வாங்கணும். நாங்க தான் சொல்றோம், எப்போதுமே பாமக இந்த மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் ஒரு கால அவகாசம். இதுல வந்து எனக்கு ஒரு வார்த்தை தெளிவுபடுத்துங்க. பேரம்ன்றீங்களா? என்ன பேரம்ன்றீங்க? நிறைய எண்ணிக்கை தொகுதி, உண்மைதான தொகுதி, அது என்ன பாமக மட்டும் அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்றதான் எங்களுடைய தொடர்ந்த கேள்வி. இதுவே திமுக கூட்டணியில யாராவது போய் பேசினாங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை, இடப்பங்கீடு, சீட்டு பங்கீடுன்றீங்க. பாமக இதே போய் யாருக்கிட்டையாவது பேசினாங்கன்னா உடனே பேரம்ன்றீங்க. இது என்ன மாதிரியான ஒரு கண் பார்வை என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ, எல்லா கட்சியும் என்ன செய்தோ அதை நாங்க செய்யறோம். எங்களுக்கு கூடுதலான பலம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய சக்தியை நாங்கள் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு தான் வரோம். எந்த தேர்தலையும் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்கு சதவீதத்தை, வாக்கு வங்கியை விட்டு கொடுக்கல. அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜெயிக்காத தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்புறம் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் வீழ்ச்சியில் விடல. அப்போ எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் எதை பயன்படுத்தி எங்களுடைய பலத்தை நிரூபிச்சு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில வந்து நிற்கக்கூடிய இடத்தை தான் நாங்கள் பார்ப்போம். சண்முகத்திட்ட திரு ராமதாஸ் என்ன சொல்லி அனுப்பினாரு? 1000 இருக்கலாம், செய்தி வரும், நல்ல 1000 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். திரு சுமந்த், பாமக எந்த அடிப்படையில கூட்டணியை இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, பாமக இந்த முறையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் என்னவென்றால், நான் கேள்விப்பட்டது வரை தொண்டர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பதாகவும் கணேஷ்குமார் கேட்கிறாரு. யார் சொன்னாத அப்படின்னு கேட்பாரு. நீங்க அதுக்குள்ள யார் சொன்ன, எல்லா கட்சியும் இந்த கோட் லைன் போட்டாங்க. தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள், தொண்டர்கள். அது பொதுவான மனநிலை. அதாவது கூட்டணியில, பாஜக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுக்கும் தொண்டர்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. தலைவர்களால் முடிவெடுக்க இல்ல தலைவர்களுக்கு
ஒரு எக்ஸ்ட்ரா அஜெண்டா இருக்கிற சரி, அப்ப நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எல்லா கட்சியும் எல்லா தொண்டர்களையும் கேட்டுதான் இது வரைக்கும் தேர்தல் கூட்டணி தொடர்பா முடிவு எடுத்திருக்கிறாங்களா? இல்ல 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 தொண்டர்களை கேட்டு இல்ல, ஆனால் தொண்டர்களோ கம்ப்ளீட்டா டிஸ்ரிகார்டு பண்ணீங்கன்னா அது நாளை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் யோசிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னு பயப்படுறாங்களா தலைமைகள்? ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுங்கிறது ஒன்று. இப்ப தலைவர்களுக்கு என்ன, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், டாக்டர் அன்புமணிக்கு வந்து ஐதர் ஒரு பாசிபிலிட்டி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர் தர்மபுரியில் வெற்றி பெற்றால், ஒருவேளை போட்டியிட்டு வெற்றி பெற்றால், இல்லை எப்படிமோ ராஜ்யசபா அந்த இது இருக்கு. சோ ஒரு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த கேரட்டை வந்து பாஜக டேங்கிள் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அதிமுகவால் இப்பொழுது செய்ய முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய மந்திரி சபையில ஒரு இடம் கொடுப்போம் அதிமுகவால சொல்ல முடியாதுல்ல, பாஜகவால சொல்ல முடியும்ல. அவர் வந்து நம்புறாரு பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துரும் அப்படின்ற உறுதியான நம்பிக்கை திரு அன்புமணிக்கு இருக்கு. இல்ல இல்ல அவர் காமனா ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே சொல்றது வந்து பாஜக நம்புறாரு, வரக்கூடும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு விஷயம்தான் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் வந்து that is pulling slightly towards BJP. கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு கணேஷால சொல்ல முடியாது வெளிப்படையாக, பட் அவருக்கும் தெரிந்திருக்கும். பட் பெரும்பாலான எல்லா கட்சிகளும் அதிமுக கூட போகணும் அப்படின்னு திரு ராமதாஸ் விரும்புறதாகவும் எங்களுக்கு வந்த செய்திகள் வந்தது. அதையே அவர் ஏன் அப்படி விருப்பப்படுறாரு திரு ராமதாஸ்? இல்லைங்க, இதுல பாத்தீங்கன்னா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்கு அதிகம் இருக்கிறது, யாரோட போனா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு. வெற்றி பெறுவீர்களா மாட்டார்களா வேற விஷயம். வெற்றி வாய்ப்பு யாரோட போனாக்கா அதிகமா இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் காமன் ஏரியான பேஸே கிடையாது. இப்போ ஒரு சில பகுதிகளை தவிர பாஜக இந்த முறை என்ன சொல்றாங்க, தென் தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் கூடி இருக்குது, கொங்கு பகுதியில இருக்கு. அதை தாண்டி இப்ப வட தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் பாஜக சுத்தமா ஆதரவே கிடையாது. ஐ மீன் அவங்க சொல்லலாம் அது 3% இருந்தது வந்து இப்ப 6% வந்திருக்கலாம், பட் வெற்றி பெறும் அளவுக்கு அது கிடையாது. வேற அதிமுகவுக்கு அங்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு இருக்கக்கூடிய இடம் ஒரு 15% 20% பெறக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக இருக்கு. அதிமுகவோட போனா பாட்டாளி மக்கள் கட்சி சில இடங்களிலாவது வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் வெற்றி பெறும் வாய்ப்பு உறுதியாக இல்லை. ஆனால் வெற்றியும் பெறாமல் அமைச்சர் பதவி கிடைத்தால் மத்திய அமைச்சரவையில் அந்த ஒரு ஆங்கிள் தான் வந்து ஐ ஃபீல் இட் இஸ் ஹோல்டிங் தம் பேக். இல்லன்னா ஒன் மோர் திங், ஏன் கடைசி நிமிஷம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாமக தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு? இல்ல பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் ஈவன் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுல தொண்டர்கள்னு பெரிய தொண்டர் படையின்னு இல்ல, பட் யார் இருக்கிறாங்களோ எனக்கு தெரிந்தவரை எல்லோருமே விருப்பப்பட்டது அதிமுகவோட கூட்டணி என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஆனா கடந்த தேர்தல்ல எங்களால பாமகவுக்கு லாபம், பாமகனால எங்களுக்கு லாபம் இல்லைன்ற விமர்சனத்தை தானே அதிமுக வச்சது. ஓட் டிரான்ஸ்பர் நடக்கலன்னு தானே விமர்சனங்கள்லாம். அதிமுக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்தார்கள். அதை விட கடுமையா டாக்டர் அன்புமணி அவர்கள் அதிமுகவையும் விமர்சனம் செய்திருக்கிறாரு. இல்ல அப்ப எப்படி இப்ப மீண்டும் விரும்புறாங்க அதிமுக கூட போகணும்னு ஏன் விரும்புறாங்க கடந்த முறை ஓட்டு போடாத தொண்டர்கள்? இல்ல ஓட்டு டிரான்ஸ்பர் இந்த முறை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கார்த்திகேயன், ஒரே ஒரு பாயிண்ட், இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் முடிவு எடுக்காதுன்னா நிச்சயமா அது பாட்டாளி மக்கள் கட்சி 5-6% தாண்டி வளராதது அது ஒரு மிக முக்கிய காரணம். நான் இப்ப திமுக கூட்டணியில் இருக்குங்க, அபிஷியலா பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டாங்களா, ஒரு ரவுண்டு முடிச்சாச்சா, இறுதி சுற்று இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்து ஒரு வாரத்துல அறிவிச்சிருவாங்க யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு. ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் வரை ஒரு கூட்டணியில ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறதுங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அப்கோர்ஸ் தேமுதிகவும் அது, பட் தேமுதிகக்கு அந்த பேஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 5-6% வாக்கு வங்கி இருக்கிறது. இதை நான் சொன்னதுக்கு கணேஷ்குமார், நீங்க ஏன் அதை பேரம்னுலாம் நீங்க சொல்றீங்க, மற்ற கட்சிகள் பேசும்போது மட்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரு.
நீங்களும் அதே சொல்றீங்க, கடைசி நேரம் வரைக்கும் கட்சிகளை காக்க வைக்கும் பாமகன்னு. இல்ல, கடைசி நேரம் வரை கட்சிகளை காக்க வைக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை நிச்சயமா பாதிச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலகட்டத்தில் டாக்டர் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் கொண்டு வரும்போது எங்க பலம்ன்றாரு, எங்க பலம், எங்க வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, நாங்க வேணும்னு கட்சிகள் நினைக்கிறாங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய டிமாண்டிங் பவரை கூட்டிக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க தானே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. முடிச்சுக்கிறது ஒரு 10 நாள் முன்னாடி ஆரம்பிச்சு அதை முடிச்சுக்கலாமே. அதே பலம் தானே. 10 நாள்ல பலம் என்ன 5% வந்து 40% ஆயிட போதா, இல்ல 1% குறைய போதா? அதே பலம் தானே இருக்கு. 10 நாள் முன்னாடி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறீங்க, அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. திமுக கூட்டணியில பண்ணலையா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணலையா? பிசிகே பண்ணலையா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பண்ணலையா? காங்கிரஸ் கட்சி பண்ணலையா? கணேஷ் கேட்போம். நீங்க கடைசி நேரம் வரைக்கும் பேசிட்டே இருக்கிறது உங்க கட்சியின் பலமாக பாக்குறீங்க. ஆனா உங்க கட்சியுடைய நம்பகத்தன்மையை அது கேள்விக்குள்ளாக்குது அப்படின்ற விமர்சனத்தையும் சுமந்து வச்சார். அவருடைய பார்வையில இருந்து அப்படி சொல்றாரு. எங்களை பொறுத்தவரை நாங்க சொல்றோம் இல்லைங்களா, எங்களுக்கு எல்லா கட்சியுமே ஒண்ணுதான். நாங்க வளர வேண்டும் என்று சொன்னால் நாங்க எங்களை நம்பி தான் நாங்க வளருவோம். அவர் சொன்னாரு, ஏன் நீங்க 10 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கலாம் இல்லையா, போலாம் இல்லையா? நாங்க தான் சொல்றோம்ல, பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க வெளிப்படையாக திமுகவை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் நாங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. நாங்க எங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சரி, யார் என்ன கூட்டணியிலே இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எதிர்த்து உரத்த குரல்ல தான் நாங்க கேள்வி கேட்போம். அது எந்த கூட்டணியில் இருந்தாலும், ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் கூட. ரெண்டாவது, எங்களுடைய பார்வை தெளிவான பார்வை, கூட்டணி என்பது இந்த தேர்தலுக்கான அரசியலுக்கான மட்டும்தான். வாக்கு வங்கி டிரான்ஸ்பர், எங்களால் அவர்களுக்கான லாபம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எங்களால் லாபம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய பார்வை தேர்தலை பொறுத்தவரை. அதை தாண்டி எங்களுடைய கொள்கையெல்லாம் நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்றதுக்காக போக மாட்டீங்க. எந்த விஷயத்துக்கு போனது கிடையாது இது வரைக்கும். அதுதான் எங்களுடைய வரலாறு. சிவசங்கரி மேடம், ராமதாஸ் சார் என்ன சொல்லி விட்டாருன்னு கேட்டேன், அவர் பதில் சொல்ல. சிவி சண்முகம் சார் சொன்னாரா என்ன ராமதாஸ் சார் சொன்னாருன்றதையாவது? நிறைய நாங்க பேசியிருக்கோம் சார். அது இப்போ எங்களுடைய எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. எல்லாமே முடிவு பண்ண பிறகு பொதுவெளியில நாங்க ஊடகத்துல சொல்லுவோம். இல்ல, ஒரு நம்பிக்கையான மகிழ்ச்சியான செய்தி வரும்னு சொல்லி அனுப்புனதாக ஷபீர் சொன்னார். அப்படி அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதிமுகவை தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு விவாதம் இப்ப நீங்க பேசுனீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி சார். இங்க தெளிவாக படித்தவர்கள் திட்டமிட்டு யாருக்கு ஓட்டு போடணுன்றாலும் மக்கள் தெளிவா இருப்பாங்க. அப்ப களம் நீங்க 50 வருடமா பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தான். சோ இப்ப மாநில உரிமை, மக்கள் நலன், இது போன்ற விஷயங்கள் பார்க்கும்போது எப்பொழுதுமே 32 வருடம் ஆண்ட கட்சினா அது அதிமுக தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாலும் நீங்க பாருங்க, மெகா கூட்டணி அமைக்கப்படும். எல்லாருமே அவங்களாவே தன்னெழுச்சியா ஒருங்கிணைஞ்சிடும். இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற கட்சிக்கு கூட்டணியே தேவையில்லை. அது அப்படி இல்ல ஜெயலலிதா சொன்னாங்க. இல்ல சார், அதை தான் நாங்க கடந்த காலங்களே செஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு கூட்டணின்றது தேர்தல் உடன்படிக்கை சார். எல்லாமே நம்பர்ஸ், வெற்றியை நோக்கி நம்ம போறோம். சமன்படுத்துறீங்களா? அதான் சார், வெற்றியை ஜெயலலிதா எடப்பாடின்ற 2 ஆளுமையை சமன்படுத்த முடியுது, அந்த தன்னம்பிக்கை வந்துடுச்சா? இல்ல, அதுதான் கட்சியுடைய பலமே. எங்களுடைய கட்சியுடைய பலமே அடிப்படையில் இருக்க தொண்டர்கள் தான் சார். நான் இன்னைக்கும் சொல்றேன், அடிச்சு சொல்வேன், தொண்டர்கள் தான் எங்களுடைய பலம். இன்னைக்கு 1-2 பேர் அவங்க சுயலாபத்துக்காக போவாங்க வருவாங்க. ஆனா அந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார், அந்த புரட்சி தலைவர் என்ற ஒற்றை முகம், அதுக்கடுத்து அம்மா, அந்த இரட்டை இலை, இதை தாண்டி போகவே மாட்டாங்க. எங்களுடைய பலமே என்னன்னா, நீங்க பாருங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு, 18%. அதே சட்டமன்ற எலெக்ஷன்ல 33% சரன்னு ஏறுதுன்னா, அப்பளுடைய மக்களுடைய மனதுல அடிப்படையிலே என்னன்னா, அந்த திராவிட கொள்கை ஊறி போயிருக்கு, சமூக நீதின்றது ஊறி போயிருக்கு. ரெட்டலையை முடக்கணும்னு யாராவது நினைத்து தேர்தல் ஆணையத்தை அணுகினால் ரெட்டலை சின்னம் முடங்கிவிடும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு திரு வைத்தியலிங்கம் பேசியிருக்காரு. இல்ல, நீங்க அதை ரொம்ப பலமா நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கும் ஆபத்து இல்ல சார். அது வாய்ப்பே இல்ல சார். இன்னைக்கு எல்லாமே நீதிமன்றங்கள், எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே ஏத்துக்கினாச்சு. பாதிக்கப்பட்டவங்க, தோல்வி விட்டுறவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்தை தேடுவாங்க. தோத்து போனவங்க சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க, காலை பிடிச்சி இழுத்தாங்க, ஏதோ ஒரு காரணத்தை தேடுவாங்க. அப்போ பாதிக்கப்பட்டு தோல்வி விட்டுறவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான், ஏன்னா அவங்கள நம்பி போயிருக்க ஒரு 4 பேர் அவங்கள நம்பி அவங்க பின்னாடி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு யதார்த்தமா சட்ட ரீதியாகவும் உணர்வுபூர்வமும் தொண்டர்கள் செல்வாக்கோடு, மக்கள் செல்வாக்கோடு இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம். எங்களுக்கு கூட்டணின்றது ஒரு நம்பர் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஒரு எலெக்ஷன் போது ஒரு நம்பரை நோக்கி போது, வெற்றியை நோக்கி போகும்போது அது தேர்தல் உடன்படிக்கை. ஷபீர், இதுல ரெட்டலைன்றது கூடுதல் பலம் அப்படின்ற அடிப்படையில தானா, இல்ல ரெட்டலை இல்லாமையே திரு எடப்பாடி பழனிசாமினால அந்த ஆளுமையை நிரூபிச்சிட முடியுமா? இல்ல, ரெட்டலை அப்படின்றது கூடுதல் பலம். ரெண்டாவது உங்களுக்கு இல்ல, அது ஒற்றை பலமா? இல்ல, அது இரட்டை இலை அப்படின்றது அதிமுகவுக்கான ஒரு பலம். அதுதான் அடிப்படை. நீங்க அந்த சிம்பிள் அப்படின்றது அந்த சிம்பிளுக்கான லாயல்ட்டி அப்படின்றது, அதற்கு ஒரு வாக்கு வங்கி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி அந்த சிம்பிளை சுத்தி தான் இருக்கு.
இன்னொன்று உங்களுக்கு வந்து நீதிமன்றங்களுடைய அங்கீகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஃபேக்ஷனுக்கு தான் வந்திருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து நீங்கள் இப்போ கூப்பிட்டா கூட ஓபிஎஸ் போய் தேர்தல் உடன்படிக்கை பண்ணிடுவார் பாஜகவோட, பிரச்சனை இல்லை. அவர் வந்து ரெடியாக இருக்கார் போகிறதுக்கு. எந்த கட்சி? பாஜகவோட கட்சி எந்த? இல்ல எந்த கட்சி? எந்த கட்சி? அதான் கட்சியே இல்லாத ஒரு கழகம்னு மட்டும் போடுறாரு. தலைமை கழகம்னு மட்டும் போடுறாரு. எந்த கட்சியுடைய தலைமை கழகம்னு போடலையே. இல்ல அதான் சோ அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அவருடைய இது இருக்கு. இல்ல அதுக்கு தான் சார் அவருடைய ஆதரவாளர் திரு வைத்திலிங்கம் பதில் சொல்லியிருக்காரு. யாராவது முடக்கணும்னு நினைச்சு தேர்தல் ஆணையத்தை அணுகினால் முடங்கும் அபாயம் இருக்குன்னு. இல்ல அதான் மகாராஷ்டிரால நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துதான் இப்ப சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு பேசுறாங்க. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேடம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க மாநில சுயாட்சி, சமூக நீதி, இப்படிலாம் வந்து அதிமுக பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து அதிமுக பாஜகவோட இருக்கும்போது பேச முடியல. அவங்க வந்து மாநில உரிமைகள் எல்லாம் வந்து விட்டு கொடுத்து நேத்து கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு சார் மேகதாதுக்கு. பாஜக கூட்டணியில 2018 இல்ல சார், நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன். 2018 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தோம் சார். மத்திய நீர்வளத்துறை கமிஷன் இயக்குனர் மேல தொடுத்தோம். அவர் வந்து சில வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா மாநிலம் இருக்கும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது எதிர்த்து தான் நாங்க பேசியிருக்கோம். அதனால அதை கடந்து போகாதீங்க. மோடியா எடப்பாடியா நாங்க மக்களை பார்த்து ஓட்டு கேட்போம் சார். இதுக்கு மேல ஆமா இது மோடியா அம்மா கேட்டா மோடியா லேடியான்னு கேட்டாங்களா, மோடியா எடப்பாடியாரான்னு போய் மக்களை கண்டிப்பா ஓட்டு கேட்போம் சார். அந்த வலிமை இந்த அளவுக்கு இதுக்கு மேலேயும் நம்பலன்றது நான் என்ன சொல்றேன்னா இவங்களுடைய பார்வையா இருக்கட்டும். ஆனா மக்கள் எங்களை முழுமையா நம்புறாங்க சார். அது களத்துல பிரதிபலிக்கும், அது எலெக்ஷன்லயும் பிரதிபலிக்கும், வெற்றியிலும் வந்து மிகப்பெரிய வெற்றியை நாங்க பெறுவோம். இல்ல பிஜேபியோட ஒரு விஷயம் என்னன்னா பிஜேபி இதை விட என்ன வேணும்? இல்ல நீங்க லேடியா மோடியான்னு மாதிரி சொல்லுவீங்களான்னு கேட்டோம். ஆமா நாங்க சொல்ல போறோம்ட்டாங்க. இல்ல பிஜேபியோட இந்த திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப இந்த ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாமக வாங்க, தேமுதிக வாங்க அப்படின்னா பாமகவும் போலாம், தேமுதிகவும் போலாம், ஏதாவது ஆஃபர் பண்ணி கூப்பிடுவாங்க. பட் அதுல பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன லாபம்? இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து இன்னொரு சிக்கல் இருக்கு. பாமக பாஜக கூட்டணிக்கு போனீங்கன்னா தாமரை சின்னத்துல நிக்கணும்ன்றாரு திரு கே.பி. ராமலிங்கம். ஆமா, அவரு அதான் சொல்றாரு, ஜூனியர் பார்ட்னர்ன்றாரு. யாரா இருந்தாலும் அதுல நிக்கணும். நாங்க 8 சீட்டு 6 சீட்டு 4 சீட்டு கொடுத்தாலும் அவங்களையே வளர்த்து விடணும்னு கேக்குறாரு. அதான் சொல்றேன்ல, அது அவருடைய நிலைப்பாடு. எங்களுடைய பார்வையே வேலை பார்வை. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் அந்த டிமாண்ட பாஜக வச்சா நாங்க இப்ப சொல்றோம் இல்லையா, நாங்க இன்னொரு டிமாண்ட் கூட நாங்க வைக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இதுவரைக்கும் பிஜேபி அதனுடைய ஓட் பேங்கை நிரூபிச்சிருக்காங்களா? இப்ப அடுத்த பெரிய கட்சி பிஜேபியோட பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபிச்சிருக்கா இல்லையா? ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு பாமக தலைமை தாங்க கூடாது? அந்த கூட்டணிக்கு ஆமா, இப்ப கடந்த காலங்கள் அப்படித்தானே நடந்திருக்கு. திமுக தலைமை தாங்கினாலும் அண்ணா திமுக தலைமை தாங்கினாலும் தேசியில ஒரு கூட்டணி இருக்கும், தமிழ்நாட்டுல எங்க தலைமைவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஏன் பாமக தலைமை தாங்க கூடாது? பாமக தலைமையிலான வேற கூட்டணி கூட தான் அமையலாம். ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அதுக்கான பலம் பாமக நிரூபிச்சு காமிச்சிருக்கோமா இல்லையா? அந்த பார்வை ஏன் வரமாட்டது யாருக்கும்? சரி, பேசல இடைவேளைக்கு பிறகு முடிங்க. ஒரே ஒரு விஷயம், இப்போ அமைச்சரவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சார் சொன்னாரு. இப்ப அமைச்சரவை கிடைக்கணும் அப்படின்னா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தான் முதல்ல கிடைச்சிருக்கணும். அவர் அகாமடேட் இது வரைக்கும் பண்ணீங்களே, பார்த்து கொடுத்தா விட மாட்டீங்க போல இருக்கு. நீங்க சீனியர் அகாமடேட் பண்ணுவாங்களா? இப்ப ஜி.கே. வாசனா அன்புமணி ராமதாஸா அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். பாருங்க, பாஜகவுக்கு விருப்பம் இருந்தா கூட ஷபீர் அதை தடுத்துருவார் போல இருக்கு. முதல்ல நீங்க ஜி.கே. வாசன் கொடுத்துட்டு வாங்கன்னு. எவ்வளவு நல்ல ராஜ்யசபா எம்பி அப்படின்றது யார் மூலமாக வந்திருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ பாமக போனா கூட 7.5% ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரச்சாரமாக இடஒதுக்கீடு அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத அங்க பேசுவாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனையாக மாறும். நித்யானந்தன் சார், ஜெயலலிதா மாதிரியான வெற்றியை சாத்தியப்படுத்துவோம் நாடாளுமன்ற தேர்தலில். எப்படி மோடியா லேடியான்னு கேட்டாங்களோ அதே மாதிரி மோடியா எடப்பாடியானும் கேட்போம், பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு, வந்தாச்சு. அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இடி ஐடி இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கட்சியினர் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அவர்களை தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. இடி சரி, ஐடி என்னது? ஐடியா தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்று சபீர் அழகாக சொன்னார்கள். அது ஒன்றும் புதுசு இல்லை. அறிவாலயத்தில் முதல் தளத்தில் ரெய்டும், ரெண்டாவது தளத்தில் பேச்சுவார்த்தையும் நடந்தது. தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது யாராக இருந்தாலும். அதனால் அது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் தயவுசெய்து அதிலேருந்து தூக்கி போட்டுருங்க மனசுலேருந்து.
ஜெயலலிதா அம்மையாரை போன்ற ஒரு வெற்றியை பெற்று அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம், நாளை அவருடைய பிறந்த நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இருக்கின்ற பொழுது அது சாத்தியமானது. ஏனென்றால் அவர்கள் மக்கள் தலைவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் எதிர்த்து ஒருவருக்குள் நிற்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்காளிகள் என்று ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற வரை எவராலும் பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தடம் மாறி இருக்கிறது. பாஜகனால அப்படி பேசுறாங்க. தடம் மாறி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தடம் மாறி இருக்கிறது. மோடியா லேடியா, இது ஒரு கேள்வி. மோடியா லேடியா என்று கேட்ட நேரம் என்ன என்று சொன்னால், குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தார்கள். குஜராத்தில் மட்டுமே அறியப்பட்டவராக இருந்தார்கள். அவரை காட்டிலும் கூடுதலாக இந்தியா முழுவதுமே சாதாரண மக்களுக்கு கூட அறியப்பட்டவராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தார்கள். ஆக மோடியா லேடியா என்று சொல்லுகின்ற பொழுது ஜெயலலிதாவிடத்தில் தனக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை அதிகம் இருந்தது. 40 இடங்களிலே நாம் வெற்றி பெற்றுவிட்டால், நடுவண் அரசிலே குழப்பங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் என்னை பிரதமராக தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு திடம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் எடப்பாடி இடத்தில் அது இருக்குமா என்பது சொன்னவர்களே நம்முடைய சகோதரியே நினைத்து பார்த்தால் தெரியும். எனவே ஜெயலலிதா போன்ற வெற்றி, எம்ஜிஆர் போன்ற வெற்றி என்றெல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவை விட அதிமுக பலமான கட்சி தானே. அண்ணாமலை அவர்கள் டே 1 முதல் நாளிலிருந்து திமுக அண்ணா திமுக தான் தமிழகத்தில் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அண்ணா திமுகவும் அண்ணா திமுக தான் தமிழகத்தில் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கதான் சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுறோம் தான் திரு அண்ணாமலை சொன்னார். செயல்பாடு வேறு, பெரிய கட்சி என்பது வேறு. மக்கள் வாக்குகள், உறுப்பினர் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது அண்ணா திமுகவுக்கு இருக்கிறது, இதுவரை இருந்திருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் தான் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூடும், எந்த அளவுக்கு சாத்தியப்படும், ஏதேனும் சரிவு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 75 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட பெறவில்லை சொன்னார்கள், உண்மைதான். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் சென்ற பிறகு 3 விழுக்காட்டிலே தங்களுடைய ஆட்சியை இழந்தார்கள். தங்கத்தட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியை பறி கொடுத்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? அமித்ஷா அவர்கள் படித்து சொன்னார், எவரையும் வெளியே விடாதீர்கள், திமுகவினுடைய எதிர்வாக்குகள் அத்தனையும் நீங்கள் ஒன்று சேருங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி திமுக எதிர்வாக்குகள் சிதறக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த அமித்ஷா அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அதே கட்சியில் யாரால் தான் முதலமைச்சர் ஆனோம் என்று கூட மறந்துவிட்டு அவரையும் தனக்கு முன்னாலே ஜெயலலிதா அம்மையாரால் பொறுக்கி எடுத்த ஒரு முதலமைச்சர், 2 முறை பொறுக்கி எடுத்த ஒரு முதலமைச்சர், அவரையும் உதாசீனப்படுத்திவிட்டு நான் தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவன் என்று பெரியண்ணன் மனப்பான்மையிலே அதிமுகவை நடத்திய காரணத்தினால்தான் மிக சொற்பமான அந்த 3 அவங்களோட கூட்டணி போகணும் தான் பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளும் விருப்பப்படுகிறார்கள். அவரோட போனாதான் லாபம், இபிஎஸ் ஓட போனாதான் லாபம். என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு பெருமையாக பேசுற ஓபிஎஸ் ஓட போனா லாபம்னு எந்த கட்சியும் காத்திருக்கலையே, பேச்சுவார்த்தை. ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலே பெருமை என்று நான் சொல்லவில்லை. அதிமுகவோடு இருக்கின்ற பொழுது ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சின்னம்மாயின்றவர்கள் அளிக்கிறாரே, சசிகலா அம்மையாரோ ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது அதிமுக இரட்டை இலை இன்டாக்ட் அழகாக இருக்கும். அதில் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். இப்ப வேணாம்னு நினைக்கிறாரு, போதும் நினைக்கிறாரு. போதும், ஆமா, போதும்னா இன்னும் போது கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம அனைத்து தேர்தலிலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதனை அக்கறையா எடுத்துக்கணுமா இல்ல அதை கடந்த ஒரு பாசமா எடுத்துக்கணுமா ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்றத? இது வந்து அக்கறையா பாசமா என்பதை காட்டிலும் நமக்கு பொது எதிரி யார், திமுக என்பதை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு யூகமாக இடைவெளிக்கு பிறகு பேசலாம். முடிங்க ஆச்சுங்களா? அதனால ஆசை இருக்கு தாசில் செய்ய, அதிர்ஷ்டம் இருக்க மாடு மேய்க்க. நாம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போய் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை போய் இந்த வார்த்தை முதலமைச்சர் இப்படியா சார் பேச, இந்த உதாரணத்தை சொல்லி ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர்ல அவரு இல்லைங்க, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், அவரை போய் இந்த பழமொழியோடு ஒப்பிட கூட எப்படி பேசுறீங்க? பாக்குறவங்களுக்கு தெரியாதா நான் என்ன சொல்றது? பாக்குறவங்க சொல்ல வந்தேன்னு கேளுங்க ஐயா. யார சொல்றீங்கன்னு புரியாது. இல்லைங்க, நான் சொல்றேன். யார முடிங்க நான் இடைவேளைக்கு போறேன். சொன்னவன் நான் தானே, நான் சொல்றேன். சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக இங்க உருவெடுத்து விட்டு
அதிக எண்ணிக்கையில பெற்று அதிமுகவை 3ஆம் இடத்துல தள்ளி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சொல்லலாம். அது பாஜகவினுடைய ஆசை. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சொல்றது விமர்சிக்கிறது தப்பு கிடையாது. 40 நமதே, நாடும் நமதே திமுக சொல்லுகிறது, அதுவும் ஆசை. அதிமுக சொல்வதும் ஆசை. இல்ல, நீங்க பாஜக தலைவர்களை அவங்க விமர்சிச்சிருந்தாலும் இதே கண்டிப்பு தான், அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்லை. இது ஒரு அவை, அந்த அவைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. ஒரு கட்சியின் தலைவரை அப்படிலாம் நம்ம விமர்சிக்க கூடாது. சரி, இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். சரி, திரு சுமந்த், அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்ததை விட இப்ப பிரகாசமா இருக்கு. கட்சிகளின் சாய்ஸும் அதிமுகவை இருக்குன்னா பாஜக தனித்து விடப்படுகிறது, அல்லது அவங்க தலைமையிலான கூட்டணிங்கிறது சிறிய கட்சிகள் அளவிலான ஒரு சிறிய கூட்டணியாக இருக்க போகுது, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா நடக்கிறத வச்சு பார்க்கும்போது? இல்ல, உங்களுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் இருக்காரு, அமமுக திரு டிடிவி தினகரன் இருக்காரு. நீங்க தான் இப்ப கேட்டீங்க ஓபிஎஸ் எந்த கட்சின்னு. இல்ல, கட்சி நான் சொல்லலையே, திரு ஓபிஎஸ் இருக்காருன்னு தானே நான் சொன்னேன். அப்புறம் அமமுக திரு டிடிவி உடைய கட்சி அது இருக்கிறது. பட் என்ன ஒரு விஷயம், நெவர் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபி. ஏன்னா மத்திய பாஜக தலைமை உள்ள ஃபுல் எஃபர்ட் போட்டாங்கன்னா அவர்களுக்கு எது வேண்டாலும் கடைசி நிமிஷத்துல மாத்தக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். வேண்டுமானாலும்னா என்ன கூட்டணியவா? இல்ல, இப்போ உதாரணத்துக்கு 27, 28 பிரதமர் இங்க வராரு. சோ அப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் பாஜக மற்ற கட்சிகளில் இருந்து பாஜகவுக்கு செல்வார்கள் என்ற அறிவிப்பு வந்திருக்கு. யார் அந்த தலைவர்கள் அப்படிங்கிறது தெரியல. அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. பட் we'll have to wait and see. நான் எதுக்கு சொல்றேன்னா, திரு எடப்பாடி அவர்கள் இந்த 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இருப்பது தொண்டர்களை உத்வேகப்படுத்துறது. திரு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றாக தெரியும், அதிமுக மற்ற தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவங்களுடைய மோடியே சொல்றாரு பாஜகவே மெனக்கெடுது, அழுத்தம் கொடுக்குதுன்னா கூட இப்ப பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் அதிமுக கூட போனாதான் லாபம் எதிர்காலத்துக்கு அப்படின்ற அடிப்படையில ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா? இல்ல, அந்த அடிப்படையில தான் லாஜிக்கலா முடிவெடுக்கணும் கார்த்திகேயன். பட் நமக்கு ஒரு தலைவர்களுக்கு அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு முடிவு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது 100க்கு 100 நம்ம சொல்ல முடியாது. பல முறை தவறான முடிவுகள் தலைவர்கள் எடுத்துக்கிறாங்க முன்னாடி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். இந்த 40ங்கிறது அதிமுகவுடைய டார்கெட் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பாஜகவை விட கணிசமான அளவு கூடுதல் வாக்குகளை பெற வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஒரு 5-6 இடங்களில் வெற்றி பெறும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும், இருக்கணும். இந்த ஒரு 5 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றால் அந்த வெற்றி இபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி இபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி குறைந்த 3 சீட்ஸ் 3 இடங்களில் இருந்தா கூட 3 இடங்களில் வெற்றி பெற்று பாஜகவை 3வது இடத்திற்கு பெரும்பாலான இடங்களில் தள்ளிவிட்டார்கள் என்றால் அதுதான் அதிமுகவினுடைய அப்ஜெக்டிவ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆனா திருமிகு சிவசங்கரி, கடைசி நேரத்துல பாஜகவுடைய அழுத்தம் காரணமா, திரு மோடியின் அழுத்தம் காரணமாகவோ இல்ல பேச்சுவார்த்தை மூலமாகவோ அவங்க இந்த கூட்டணி நிலைப்பாடுகளை மாற்ற முடியும்னா அதை எப்படி அதிமுக சமாளிக்கும்? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டோமே சார். தீர்மானமே போட்டு சொல்லிட்டோம். நாங்க மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணி வரக்கூடிய நிலைப்பாட பாஜகனால மாத்த முடியும்ன்றாரு. இல்ல, அது அவங்க மாத்தனாலும் மாத்தாட்டாலும் எங்களை பொறுத்தவரை தனித்த செல்வாக்கு நாங்க எங்களை நம்புறோம். அடுத்து நித்யானந்த சார் கட்சியிலே அல்லாத தனி மனிதர்கள் தான் வெற்றியை தீர்மானிப்பது போல அவர் பேசுறாரு. நான் முற்றிலுமா மறுக்கிறேன். அம்மா இருக்கும் போதே அதிகாரத்துக்கு வராத தனிநபர்களால் இந்த கட்சி கிடையாது. கட்சிக்கு துரோகம் விளைவிப்பவர் யாராக இருந்தாலும் நாங்க செய்யறோமோ இல்ல, இறைவனும் இயற்கையுமே அவங்களை வெளியே தள்ளிடும். சாபம்லாம் விடணும். ஏன் அதெல்லாம் ஏன் நம்ம அதெல்லாம் சார், அதாவது இது சாபம்ல சார், இறைவனும் இயற்கையுமே வெளியே தள்ளிடும்னா என்னது இது? அப்போ ஒரு கட்சிக்கு வேர்வியை சிந்தி ஒரு தொண்டை கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு முதலமைச்சராய் அமைச்சராக அவரு சொல்ற பழமொழியும் நீங்க சொல்றதும் சார், நான் இறைவனும் இயற்கையும்ன்றது ஒரு நேர்மையான சொல் சார். அது நீங்க ஒரு விஷயம், ஒரு கட்சி ஒரு தொண்டை அடிப்படையில கொடி கட்டி சேர போட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கி எம்எல்ஏ ஆக்கி முதலமைச்சர் அமைச்சர் வரைக்கும் கொண்டு போனவர் முதலமைச்சர்
உங்களை சொல்றாரு. ஒரு தலைமை ஓபிஎஸ் உங்களை சொல்றாரு. சார், தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்குறாங்க சார். நான் அதெல்லாம் சொல்ல பரஸ்பர குற்றச்சாட்டு. அவங்கள உட்கார வச்சு கேட்டா உங்களை சொல்ல போறாங்க. நீங்க துரோகம் இழைத்து ஒரு தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்குறாங்கன்னா அது எப்படி சார் ஒரு தொண்டர் ஏற்றுக்கொள்வாங்க? அதனால நான் சொன்னேன் அதுக்குள்ள போனா அதுதான் நான் என்ன சொன்னேன், தனி நபர்கள் வந்து இந்த வெற்றியை தீர்மானிக்க முடியாது. ஏகோபித்த ஆதரவோடு எடப்பாடியார் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு. அதுலதான் ஒரு கேள்வி திரு ஷபீர், கடைசி நேரத்துல பாஜக இந்த கூட்டணி நிலைப்பாடுகளை மாற்ற முடியும் அப்படின்னா தனித்த செல்வாக்கோடு அதிமுக இந்த முறை களம் காண்டா திரு எடப்பாடி நினைக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுமா? ஒரு வகையில வந்து உங்களுக்கு அதிமுக ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதிமுக ஃபைட் பேக் பண்ணணும். ஏன்னா ஒரு வேற வழியே இல்ல, நம்மளை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா எதிர்த்து நின்று நீங்க போராடணும், வேற வழியே கிடையாது. அதுதான் ஒரு அல்டிமேட் இதுவாக இருக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கையில எடுத்தாருன்னா கன்சாலிடேட் பண்ண முடியும், ஒன்றிணைக்க முடியும். நாம கட்சியை விட்டுறக்கூடாது, தொண்டர்களை ஒன்றிணைக்க முடியும், எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும். அவர் திரு நித்யானந்தன் சார் சொல்ற மாதிரி ஒருமித்த அதிமுக அப்படி இல்ல அப்படி இல்ல. அதாவது உங்களுக்கு வந்து நம்ம கட்சிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா தொண்டர்கள் எல்லாம் நிப்பாங்க அப்படின்றது. ரெண்டாவது, சுமன் சார் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் வந்து மாறுபடுறேன். நீங்க இந்தியாவில் இப்போ இந்தியா கூட்டணியில உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சமாஜ்வாதி கட்சியோட உடன்படிக்கை அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. ஆம் ஆத்மியோட ஒரு உடன்படிக்கை டெல்லியில ஏற்பட்டிருக்கு, பல்வேறு மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட் போல் சினாரியோல அதிமுக நமக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கலாம். அதனால பாஜக வந்து அதிமுகவை ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பட் அது எப்படி இருக்க போகுதுன்னு கணேஷ்குமார், கடைசி நேர அழுத்தம் இருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து யார் ஜெயிச்சாலும் ஒரு கணிசமான அளவு எண்ணிக்கையில் பாஜக ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பார்கள். பட் ஒரு வாட்டி வந்து அதிமுகவுடைய விவகாரங்கள்ல பாஜக தலையிட்டு பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவு சந்தித்திருக்கு தமிழ்நாட்டுல. மீண்டும் அதே தவிர வந்து குருமூர்த்தி சொன்னாரு இல்ல இவரு சொன்னாரு அப்படின்னு போய் பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து ஒரு எடப்பாடியார் வேற, அவர் ஒரு போராளி, கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு போராளி. ஓபிஎஸ் தான் அந்த விளக்கத்தை கொடுத்தா. சரி திரு கணேஷ்குமார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப சுருக்கமா. பாஜக அழுத்தம் கொடுத்தா பாமகவுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் மாற வாய்ப்பு இருக்கா? அதிமுக இருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தாமரை சின்னத்துல நிக்கணும்ன்ற ஒரு டிமாண்ட் சொல்றேன். நான் அதுக்கான பதில் முன்னாடியே சொன்னேன். மரியாதைக்குரிய சுமன் சார் சொன்ன மாதிரி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபினாரு. அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்கும் சொல்றோம், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பிஎம்கே. தமிழ்நாட்டுடைய வரலாறு, பாட்டாளி மக்கள் கட்சி வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு வெற்றியை வந்து சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி. ஏன்னா கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கூட்டணி அமைச்ச போது ஒரு தொகுதியை வந்து நாங்க வென்றதா காமிச்சோம். பிஜேபி ஆனா பிஜேபியால ஓட் பர்சன்டேஜ் காட்ட முடியல, நாங்க காமிச்சோம். இன்னும் பிஜேபி வந்து அவங்க ஓட் பர்சன்டேஜே காட்டல. அப்ப ஓட் பர்சன்டேஜே காட்டாத கட்சி நீங்க சின்னத்துல நின்றுறதுக்காக நாங்க கட்சி நடத்தல. பாட்டாளி மக்கள் கட்சி மோடியா எடப்பாடியா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பாமக. பாட்டாளி மக்கள் ஐயாவையும் குறைச்சி எடப்பாடி எங்களுடைய பிஜேபி எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது சார். எங்களுக்கு பிரதான எதிரி திமுக தான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு இருக்கு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு